நம்ம வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு முறையாவது பொங்கல் வைக்கிறது வழக்கமா இருக்கும். சில பேர் குலதெய்வம் கோயில்ல போய் வைப்பாங்க. சில தைப்பொங்கலை எடுத்துக்கோங்க, நம்ம வருஷம் வருஷம் வைக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த பொங்கல் பொங்கி வழிகிற திசைக்கு கூட பலன் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பொங்கி வரும் திசையை வைத்து அந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு எப்படி இருக்கணும் கணிக்கலாமா? கிழக்கு திசை நோக்கி அந்த பொங்கல் பொங்கி வழிஞ்சிச்சுன்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆபரணம், இல்லைன்னா ரொம்ப நாளா நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த பொருள் எல்லாமே வாங்குறதுக்கோ சேர்றதுக்கோ வாய்ப்புகள் அதிகமா. மேற்கு பக்கமா நமக்கு பொங்கி வழிஞ்சிச்சுன்னா திருமணத்திற்காக வரன் தேடிட்டு இருப்போம். நல்ல வரன் கூடி வர்றதுக்கும் மற்ற சுப மங்கள நிகழ்ச்சிகள், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கைகூடி வரும். பொதுவா செலவுகள் ஜாஸ்தின்னு சொல்றாங்க, ஆனா அது சுப நிகழ்ச்சிகளுக்காக இருக்குமா. வடக்கு பக்கமா பொங்கி வழிஞ்சிச்சுன்னா உத்தியோகத்துல பதவி உயர்வு, உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல உத்தியோகம், பண வரவு, பூர்வீக சொத்து. அப்ப நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருப்போம், அந்த கடனோட பணம் கூட நம்ம கேட்காமலே நம்ம கைக்கு சேருமா. தெற்கு பக்கம் பொங்கி வழிஞ்சிச்சுன்னா இது வரைக்கும் நம்ம நேர்மறையாவே பேசிட்டு இருக்கோம், எதுக்கு ரொம்ப எதிர்மறைக்கு போகணும்? அதனால சிம்பிளா முடிச்சிடுறேன். எல்லா விஷயத்திலும் கவனம் தேவை. உங்க எல்லாரையும் திரும்பவும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.